சுணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்ம ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மதுரைனா மல்லி, பால்கோவானா வில்லி, ஸ்ரீவிடி உத்தர் சொல்லுவாங்க. திண்டுக்கல்னா பூட்டு, திருப்பதினா மாயவரம்னா ஏறு, திருவாரூர்னா தேரு, திருநெல்வேலி அல்வா, திருப்பாச்சினா அருவா, சிவகாசினா வெடி, ஊட்டினா செடி. ஆனால் தூத்துக்குடினா முத்து. ஆனால் அன்பென்னும் குடிகொண்டிருக்கும் நம் மீமிசல் எப்பவுமே ஒரு கெத்தான ஊர். அந்த ஊர்ல ஒரு அழகான முப்பர் விழா. நம் நிலம் நெய்தல் நிலம். நெய்தலாம் தெரியும், கடலும் கடலும் சார்ந்த இடம். ஆனால் இன்று கல்வியும் கல்வி சார்ந்த இடமும் சேவையும் சேவை சார்ந்த இடமாக ஒரு சிறப்பான விழா இங்கு நடைபெற இருக்கிறது. இந்த மாசம் மாசி. இனிமே நம்மளுக்கு இந்த எல்லாமே ராசி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்ம மீமிஸ்ல ஒரு சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு செயலை சொல்லிவிட்டு, ஓவியம்னா சித்திரம், ஒற்றுமைனா எங்க சத்திரம், பங்குனினா உத்திரம், பாசம்னா எங்க சத்திரம் என்று கூறிக்கொண்டு, சத்திரம் நம் பள்ளியால் நாளை படைக்கும் சரித்திரம் என்று கூறி தற்பொழுது முதல் நிகழ்வாக அனைவரும் எழுந்து நிற்கவும். தமிழ் தானே என்று நினைக்கிறார்கள்.
தற்பொழுது வந்தாரை வரவேற்க மேடைங்கிறது அழகு. மேடையில் விருந்தினர் இருப்பதால் அது ஒரு மேடையில் அமர்ந்துள்ள ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வரவேற்புரை நல்கிட வருகிறார் நம் பள்ளியுடைய தமிழாசிரியர் ரிஹானா அம்மா அவர்கள். உன்னால் முடியும், என்னால் முடியும், ஒரு பெண்ணால் முடியும் என்று சாதித்து காட்டக்கூடிய இரும்பு பெண்மணி. பாரதி அன்று கனவு கண்டான், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்துவிட வேண்டும் என்று. அந்த கனவினை நனவாக்கி கொண்டிருக்கும் ஒரு நற்சான்றிதழ் அம்மா. நம் பள்ளியில் மாதிரி சந்தை என்னும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை நடத்தி நம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த தமிழ் அம்மா அவர்களை வரவேற்புரை நல்க அன்போடு வரைகிறேன். சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. பொருட்டிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை தமிழிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று மறுப்பிலே பயின்ற கற்றோர் நினைவிலே நடந்த பாவையே, பட்டினி கிடந்து பசியால் மெழிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனா? தேனினும் இனியவளே, கட்டி கரும்பே, கருப்பட்டி தமிழே, பின்னை அளந்த என் அன்னை தமிழே, உன்னை முதலில் வணங்கி இக்கல்வி சாலைக்கு ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான PTA தலைவர்கள் மற்றும் பொருளாளர்கள் அவர்களை, ஊராட்சி மன்ற தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களை, ஒன்றிய குழு உறுப்பினர்கள், கிராம தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களே, ஊர் பெரியோர்கள், ஊர் மக்கள் அவர்களே, PTA செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர் அவர்களே, SMC தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களே, மற்றும் இக்கல்வி சாலைக்கு தூணாக திகழக்கூடிய நமது தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணி வேர்களாகிய ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, என் எதிர்கால சிங்கங்களே, என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என நான் பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான வரவேற்புரை தமிழம்மாவுக்கு சந்தன காற்று சன்னதி சென்றும் சரித்திர நாளை நம் தமிழ் மொழி பேச அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். எல்லாத்துக்கும் வலிமை இருக்கு. நீரில் வலிமை தெரியும் உங்களுக்கு, முதலை, நிலத்தில் வலிமை யானை, பகலில் வலிமை கழுகு. ஆனால் நம்முடைய பள்ளியுடைய வலிமைனா நம்ம பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தான். அவர் அந்த சன்னுன்னு இருக்கிறதுனால அவர் எப்பவுமே சூரியன் தான். நாங்கள்லாம் சூரியகாந்தி. அவர் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி நாங்கள் இருப்போம் என்று கூறி அவரை தலைமுறையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முந்தைய ஆண்டுகளில் விரும்பிய பள்ளிகள் மட்டுமே ஆண்டு விழா நடத்தி கொள்ளலாம் என்ற நிலையை மாற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடைபெற வேண்டும். அந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் இந்த ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்த தமிழக அரசிற்கு மாணவர்கள் சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் கிராமத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அரசு தகைய ஒரு ஏற்பாடு செய்யலைன்னா இந்த ஆண்டு விழா கண்டிப்பாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அதுக்கு தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தொடக்கப்பள்ளி தொடங்கி
மேல்நிலைப் பள்ளிகள் வரை ஆண்டு விழா கட்டாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கட்டாயம் நாம் நன்றி கூறியாக வேண்டும். ஒரு ஊரை சிறப்படைய செய்வது கல்வி. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க கல்வி என்பது உயிரை விட மேலானது. அதைத்தான் சொல்றாங்க, கற்றவர் கண்ணுடையோர், கண்ணாதவர் முகத்திரண்டு புண்ணுடையோர். கற்றவனுக்கு இருப்பதுதான் கண். கற்றவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை காண முடியும். அப்ப இந்த உலகத்தை காண்பதற்காக இப்பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும். இப்பள்ளி சிறப்பாக செயல்பட வேண்டும். பள்ளியினுடைய தேவைகள் என்ன என்பதை உடனுடன் சரி செய்து உடனடியாக இப்பள்ளி சிறந்த பள்ளியாக மேம்பாடடைந்து இம்மாவட்டத்தில் உயர்ந்த பள்ளியாக வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் அடிக்கடி நான் பள்ளிக்கு வருகிறது. நான் பள்ளியினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து வருகின்ற பெருமைக்குரிய நான் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர்களாக செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கிராம தலைவர் அவர்களே, கிராம செயலாளர் அவர்களே, பெருமைக்குரிய நான் மெய்மேசல் ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, எஸ்எம்சி தலைவர் அவர்களே, எஸ்எம்சி செயலாளர் அவர்களே, எஸ்எம்சி பொருளாளர் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற கவுன்சிலர் அவர்களே, பள்ளியின்பால் பற்றுக்கொண்ட அனைத்து கிராம பொதுமக்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, என்னால் விழிக்க மறந்தோரே, உங்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இந்த விழாவை சிறப்புற நடைபெறுவதற்கு 2 நாட்களாக உழைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது மிகப்பெரிய செல்வம். ஒருவர் தன் வாழ்நாளில் தேடிய சொத்துக்கள் எல்லாம் இறப்பிற்கு பின் வருவதில்லை. ஆனால் கல்வி மட்டும் 7 பிறப்பிற்கு வருகிறது என்பது ஐதீகம். ஒருவர் இறந்து போனால் கூட அவர் கற்ற கல்வி என்பது அடுத்த 7 பிறவிக்கும் அவர் உடனாக வருவதாக மதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த கல்வியினுடைய சிறப்பு கருதி இப்பிறவியில் மட்டும் நாம் அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பிறக்க போகக்கூடிய அனைத்து பிறப்புகளிலும் நாம் அறிவாளியாக பிறக்க வேண்டும், உலகம் போற்றும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் இக்கல்வியை நீங்கள் கற்று சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். உங்களால் இப்பள்ளி பெருமை பெற வேண்டும். மாவட்டத்தினுடைய சிறந்த பள்ளியாக இப்பள்ளி திகழ வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் முதலாமவன் நான். அதன் நிமித்தம் காலை 8:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வகுப்பு தொடங்குகிறது. மாலை 5:30 மணி வரை வகுப்பு தொடங்குகிறது. காலை முதல் மாலை வரை ஆசிரியர்கள் படி என உங்களை தொந்தரவு செய்து வருகிறார்கள். இத்தகைய முயற்சி என்பது மாணவர்களாகி உங்களுடைய எதிர்கால நலனில் அதிக அக்கறை கொண்ட ஒரு மேம்பட்ட செயல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வருகின்ற அரசு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் தேர்வெழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 வகுப்புகளிலும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளி நீமிசல் அரசு மேல்நிலைப் பள்ளி என்கின்ற ஒரு சாதனை நீங்கள் நிகழ்த்தி தர வேண்டும் என மாணவர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியாது, பைப் இல்லை. உடனே நம்ம பிடிஏ தலைவரை பார்த்தேன், கிராம தலைவரை பார்த்தேன். உடனே இம்மீடியட்டாக என்ன செஞ்சாங்க, பைப் போட்டு தர சொன்னாங்க. உடனே பைப் வந்தது. உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னேன், உடனே தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்பு நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க. மாணவர்கள் நீரின்றி மிகவும் சிரமப்படுறாங்க. அதனால உடனே தண்ணி வேணும். பஞ்சாயத்து நமக்கு தண்ணியை வாரி வழங்கிட்டு இருக்கு. நம்ம எப்போ வேணாலும் தண்ணி இல்லாத நேரமே கிடையாது. மாலை நேரங்கள் கூட தண்ணியை ஏற்றி நம்ம டேங்கை ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனாலும் சரி, சில நேரங்களில் அது வராத பட்சத்தில் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைக்குரிய சரவணன் சார் வந்திருக்காருங்க. அவர் உடனே வர சொன்னோம். வந்த பின்பு உடனே இம்மிடியேட்டாக என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியுடைய முதல்வரை நாம் நேரடியாக சென்று நம்ம அனைவரும் பாராட்ட வேண்டும். கல்லூரியுடைய முதல்வரை அணுகி அடுத்த நாள் பார்த்தோம்னா உரையோட ஆள் வந்துட்டு இருக்காங்க. சரவணன் சாரே நின்று அந்த உரையை போல இறக்கி ஒரு நல்ல சிறப்பான ஒரு கிணறு உருவாக்கி கொடுத்துருக்காரு. அது அனைவரும் சார்களும் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளையார் கடைசி வரை கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு கல்விங்கிறது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை படிக்கணும், ஆசிரியர்கள் படி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தெய்வத்துக்கு ஒரு படி மேலே இருக்காரு அப்படின்னு ஊக்கமான கையாடு பிடிச்சது 2 கரெக்ட் தான். கஷ்டப்படுவதற்கு உதவிடுவார். ஆனால் கஷ்டப்படுத்துறவங்களை
உதவி விடுவார். அதான் படிப்புல அடிக்கடி நடந்துருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான இப்பொழுது பள்ளியுடைய ஆண்டறிக்கை. இந்த வருடம் என்னென்ன சிறப்புகள் செய்தோம். நம் பள்ளியானது ஒரு பல மேதைகளை உருவாக்கினாலும் பல மாணவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை உருவாக்கியது நம்முடைய பள்ளி. இந்த கடற்கரை ஏரியாவில் ஒரு பொன்விழா, வெள்ளி விழா முடிச்சு பொன்விழா கடந்து பவள விழாவை நோக்கி செல்லக்கூடிய அற்புதமான பள்ளி. அந்த பள்ளியுடைய சிறப்புகளை இப்பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய பதிவாளன் அவர்களை அறிக்கை வாசிக்க வருகிறார். சாரை பற்றி ஒரு வரி, அவர் அன்பின் முகவரி. பாலுக்குள் நெய் மறந்திருக்கும், விறகுக்குள் வீணை மறந்திருக்கும், விதைக்குள் மரம் மறைந்திருக்கும். ஆனால் மதிவான சாருக்குள்ள மறைந்திருப்பதெல்லாம் அன்பு, கருணை, பாசம். இப்படி சொல்லிட்டுருக்கான். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. பூமியில் உள்ள இந்த மண்ணை எண்ண முடியுமா? அதுபோல இவருடைய குணநலங்களையும் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டறிக்கை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எல்லாம் அவங்க தான் கிளாப் பண்ணலாமா? எப்படி சொல்லுன்னா 1 கிளாப்னா 1 டைம், 2 கிளாப்னா 2 டைம், 3 கிளாப்னா 3 டைம், 4 கிளாப்னா எந்த தடவை. ஓகே? 1 கிளாப், 2 கிளாப், 2 கிளாப், 2 கிளாப், 1 கிளாப், 1 கிளாப், 1 கிளாப், 2 கிளாப், 2 கிளாப், 2 கிளாப், 1 கிளாப். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்குவது. எல்லா பணியாளர்கள் மாணவர்கள் முன்னிலையில் 2023-24 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 10/6/1964 புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் வட்டம் மிமிசல் சத்திரம்பட்டம் கிராமத்தில் அன்ன சத்திரங்கள் 1000 வைத்தலை விட, ஆலயம் 16,000 நத்தலை விட, புண்ணியம் கோடி ஆங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற உன்னத நோக்கத்தோடு உதயமான பள்ளிதான் இன்று வானலாக வளர்ந்து பொன்விழாவை கடந்த நம் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்கிறோம். இரண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 16/12/2023 முதல் இந்த கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்து பல்வேறு விதமான கல்வி செயல்பாடுகளை சாதித்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இந்த சுற்றுவட்டார பள்ளிகளிலே இல்லாத அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க மதிப்பெண் பெற்ற பள்ளி நம் பள்ளி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் லவப்பிரியன் 500க்கு 481 மதிப்பெண்ணும், அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்ணும், 12ஆம் வகுப்பில் மாணவன் கருப்பையா 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்று சாதித்ததை நம் பள்ளி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலத்தை காட்டிலும் 2023ஆம் கல்வியாண்டில் மொத்த மாணவர் சேர்க்கையாக 540 மாணவர்களையும், தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்களாக 3 பேர், பள்ளி அல்லது மாணவர் நலன் கருதி அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பணியாற்றும் தற்காலிக முதுகலை ஆசிரியர்களாக 4 ஆசிரியர்களும், நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்களாக 9 ஆசிரியர்களும், தற்காலிக பட்டதாரி ஆசிரியராக 1 ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள் 3 பேர், 3 பகுதி நேர ஆசிரியர்கள், 1 ஆய்வக உதவியாளர், 1 அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் 26 பணியாளர்களோடு நம் பள்ளி இயங்கி வருகிறது. வெளிச்சமும் காற்றோட்ட வசதியும் உள்ள 16 வகுப்பறைகளும், நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அட்டல் ஆய்வகம், உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நம் பள்ளியில் மாணவர்கள் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ளது. 2 ஏக்கர் பரப்பளவு உடைய விளையாட்டு மைதானமும் இங்கு காணப்படுகிறது. கராத்தே, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் மாணவர்களின் உடல் திறனை மேம்படுத்தும் விளையாட்டுகளும் இங்கு கற்பிக்கப்படுகிறது. மெல்ல கற்கும் மாணவ மாணவிகளை இனம் கண்டறிந்து அவர்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு எழுத படிக்க கூடுதல் பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற 16 நலத்திட்டங்களான விலையில்லா புத்தகங்கள், புத்தக பைகள், காலணிகள், கல்வி உதவித்தொகைகள் போன்ற 14 நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் நாள்தோறும் செய்தித்தாள்கள்
RMSA திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்டு வருகிறது. மேலும் வாசிப்பு திறனை பெருக்க வாரம் ஒரு முறை அனைத்து வகுப்புகளுக்கும் நூலக வசதியும் தம் பள்ளியில் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் உடல் நலன் மற்றும் பசியை கவனத்தில் கொண்டு தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற சத்துணவு திட்டம் நம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் கண்காணிப்பில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு அரசு பொதுத் தேர்வில் மாணவர்கள் சாதிக்கும் வகையில் பல்வேறு விதமான சிறப்பு வகுப்புகள் நம் பள்ளியில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாய ஆசிரியர் கூட்டம் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடத்தப்பட்டு கல்வி மேம்பாட்டுக்குரிய ஆலோசனைகள் தலைமை ஆசிரியர் வாயிலாக வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்த தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து பயிற்சிகளிலும் நம் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கற்றல் மேம்பாட்டு உத்திகளை மாணவர்களிடம் பயன்படுத்துகிறார்கள். வாரத்தின் முதல் நாள் தமிழக அரசின் உத்தரவிற்கிணங்க தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டின் விடுதலைக்கு அர்ப்பணித்த தலைவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. பள்ளி வளாகத்தை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பணியாளர்களை கொண்டு பள்ளி வளாகம் தூய்மை செய்யப்படுகிறது. துப்புரவு பணியாளர்களை கொண்டு உரிய நடைமுறையில் கழிவறை சுத்தம் செய்வதோடு மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வகை செய்யப்பட்டது. தமிழக அரசின் வழிகாட்டுதலுக்கு இணங்க பல்வேறு விதமான கல்வி ஊக்கத்தொகைகள் பெற்று வழங்கப்படுகிறது. தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை திருவிழா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை மாவட்ட அளவில் போட்டியிட்டு வெற்றி எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இலக்கிய மன்றம், ஆங்கில மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், தொல்லியல் மற்றும் கலாச்சார மன்றங்கள் உள்ளிட்ட 27 மன்றங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரின் உடல் நலன் காக்கும் வகையில் கண் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, இரும்புச்சத்து மாத்திரைகள், குடல்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் கல்விசார் செயல்பாடுகளை அவ்வப்போது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி பெற்றோருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இயக்கங்கள் எம் பள்ளியில் JRC, தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. JRC இயக்கத்தின் மூலமாக அறந்தாங்கி நைனா முகமது கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பயிற்சி முகாமில் தம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். JRC, தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் மூலம் பன்னாட்டு கடற்கரை தூய்மைப்படுத்தும் பயிற்சியில் தம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொறுப்பு ஆசிரியர் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். தேசிய பசுமைப்படை இயக்கத்தின் மூலமாக விவசாய கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு தலைமை ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி பொறுப்பு ஆசிரியர் மூலமாக விவசாய களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. JRC மற்றும் பசுமைப்படை மூலமாக பசுமைப்பள்ளி திட்டம் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பசுமை தோட்டம், மரம் நடுதல் போன்றவை செயல்படுத்தப்பட்டது. ரோட்டரி சங்கத்தின் மூலமாக 10 மரக்கன்றுகளும் மரக்கூண்டுகளும் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு சுழல் நாற்காலி, வயர்லெஸ் மைக் வழங்கியமை பெருமைக்குரியது. நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் கடுமையான முயற்சியின் காரணமாக அறந்தாங்கி ராஜராஜன் பொறியியல் கல்லூரி தாளாளர் மதிப்புமிகு திரு சுப்பையா அவர்களால் எம் பள்ளிக்கு உரைக்கிணறு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. SMS சரவணன் அவர்களால் 2000 மதிப்பிலான 15 பூட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளியில் தேர்வுகள் முடிந்தவுடன் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நம் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 10, 11, 12ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களின் அனைத்து பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர். தேர்வில் 100% விழுக்காடு பெறுவது, பள்ளியில் ஒழுங்கு நடைமுறை, வீட்டில் பெற்றோர்கள் தம் குழந்தையிடம் நடந்து கொள்ளும் முறைமை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஜூலை 15ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. சுதந்திர நாள் விழா, குடியரசு விழா தலைமையாசிரியர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கடுமையான முயற்சியாலும் ஊர் பெரியோர் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பாலும் நம் பள்ளி பலரும் வியந்து பாராட்டும் வகையில் தூய்மையான வளாகத்தையும் தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் வசதியுடன் மாணவ மாணவரின் கல்வி கற்க எந்த இடர்பாடும் இல்லாத அமைதியான சூழலுடன் திகழ்கிறது. இத்தகைய பெருமை நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே சாரும் என்பதில் பெருமை அடைகிறோம். நன்றி. பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நல்லா கைதட்டலாமே. எல்லாரும் சாருடைய பேச்சு மெய் மருந்தனால கை மறந்துட்டோம். கை சுத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. இப்பொழுது விழாவினுடைய விடிவெளிகளுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது.
தொண்டு உள்ளம் கொண்ட அவர்களுக்கு துண்டு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதல்வாக மதிப்புரிய வரிசையாமே எல்லாரும் சாவுடைய பேச்சு கை மருந்துனால கை மறந்துக்கணும், கை சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், அது சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்பொழுது விழாவினுடைய விடிவெளிகளுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. தொண்டு உள்ளம் கொண்ட அவர்களுக்கு துண்டு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதல்வாக மதிப்புரிய வரிசையா சொல்கிறேன் ஐயா கோச்சிராஜன் ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் சாவுடைய பேச்சு கை மருந்துனால கை மறந்துக்கணும், கை சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், அது சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்பொழுது விழாவினுடைய விடிவெளிகளுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. தொண்டு உள்ளம் கொண்ட அவர்களுக்கு துண்டு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதல்வாக மதிப்புரிய வரிசையா சொல்கிறேன் ஐயா கோச்சிராஜன் ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் அற்புதமான மனிதர்கள் இருப்பதால் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு கை ஓசை வருமா? ஒரு கை ஓசை வருமா? ஓசை வராது. அது மாதிரி ஒரு கை பள்ளி என்றால் இன்னொரு கை சமுதாயம், இரண்டும் இணைந்தால்தான் ஓசை வரும். அந்த ஓசையை உருவாக்கக்கூடிய அற்புதமான கிராமநல சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டுப் போட்டியினுடைய விழாவிற்கு தலைமையேற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பிடிஏனுடைய தலைவர் அண்ணன் கேபிபி அவர்களே, நேமிசல் சத்திரமண கிராமத்தினுடைய தலைவர் சின்னத்துறை அவர்களே, பொருளாளர் குழந்தைகள் அவர்களே மற்றும் எஸ்எம்சலுடைய மீமிசல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தம்பி செல்வம் அவர்களே மற்றும் இந்த எஸ்எம்சி கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் என்று காலையிலே தலைமையாசிரியரிடம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் சத்திரமணம் கிராமத்தின் சார்பாக எனது நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விழா சிறப்படைய தம்பி கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்களையும் வரவேற்று மன்னிக்கவும் தாமதமாகிவிட்டது. விழா சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு நண்டு 3 வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்கா நண்டு பாக்ஸ் மூடி இருக்கு, இங்கிலாந்து நண்டு பாக்ஸ் மூடி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு நண்டு பாக்ஸ் தான் திறந்து இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் கேட்டானா, என்ன 2 மூடி இருக்கு, தமிழ்நாட்டு நண்டையா திறந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டானா. அது சொன்னாப்படியா,
நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா நண்டு பரிசு வந்திருக்காரு. அதில் ஒரு நண்டு எரிச்சான், அதுக்கு மேலே இன்னொரு நண்டு எரிச்சான், அதுக்கு மேலே இன்னொரு நண்டு எரிச்சான், சொல்லிட்டு காப்பாற்றிட்டு இருக்கான். அதனால முடி வச்சிருக்காங்க. இங்கிலாந்து நண்டு பார்த்தீங்கன்னா அது தானே, ஒரு நண்டு கீழே இருக்கான், அதுக்கு மேலே இன்னொரு நண்டு, அதுக்கு மேலே இன்னொரு நண்டு, அப்படி தப்பிச்சு போயிருக்கான். ஆனால் தமிழ்நாட்டு நண்டு திறந்தே கிடக்கு. ஒரு நண்டு ஏறிச்சுன்னா 10 நண்டு பிடிச்சி கீழே எடுத்துக்குமா. ஒரு நண்டு ஏறிச்சுன்னா 10 நண்டு அப்படியே கீழே பிடிச்சி இருக்குமா. அப்பயே சார் 20 வருஷம் முன்னாலே சொன்னார். நண்டுகள் ஞாபகம் வந்துச்சு. அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. தாளம் போடுங்க, தாளம் போடுங்க. தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. துடிக்கும் போது இதயம் பாருங்க, பிடிக்கும் போது பள்ளி பாருங்க. துடிக்கும் போது இதயம் பார்த்து, பிடிக்கும் போது பள்ளி பார்த்து. தாளம் போடுங்க, தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. தாளம் போடுங்க, தாளம் போடுங்க. தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. ஓகே, உற்சாகம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இருபால் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இங்கே ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பள்ளியில் ஆண்டு விழா நடப்பது மிக சிறந்த நல்ல காரியம். நம் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி என்றால் நம்ம பெற்றோர்கள் யாரும் இங்கே வருவதில்லை. பிரைவேட் பள்ளிகளில் போய் பார்த்தோம், இங்கே மாணவர்களை தவிர பெற்றோர்கள் அதிகமாக வருவதில்லை. அதுகளை பெற்றோர்கள் வருமாறு ஆசிரியர்கள் அவர்களை பணியிக்க வேண்டும். இங்கே நல்ல முறையிலே சிறந்த முறையிலே பாடங்கள் நடத்தி சிறப்பான நல்ல பேரை எடுத்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியை எப்படி பாராட்டினாலும் தரும். இந்த பள்ளியிலே நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர் பெருமக்களை மதித்து நடக்க வேண்டும். நம் தாய் தந்தையை விட, நாம் கும்பிடும் சாமி தெய்வத்தை விட நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியரின் சொல்லுக்கு உயிர் இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆசிரியரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மேலும் வளரலாம், பெரியவர்களாகலாம், மேல்நிலைக்கு உயரலாம். உயர்ந்து பெரிய டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, கலெக்டராகலாம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாம். நீங்கள் பள்ளியிலே ஆசிரியர்களை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் உங்களை இது தேராது என்று சொன்னாலே போதும், நீங்கள் தேர முடியாத சூழ்நிலை ஆகிவிடும். அதனாலே ஆசிரியர் பெருமக்களை மிகவும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி, மற்றபடி நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்லவர்களோடு பழக வேண்டும், நல்லதை நினைத்து நல்வழிப்பட்டு நல்லவர்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து உயர்ந்த நிலைக்கு ஆளாகி வருகிறீர்கள் என்பதும் நன்கு அறிவோம். நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், நல்ல நூல்களை படித்து நல்லவர்களாக சேர வேண்டும். ஒரு வழிபோக்கர் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சுக்கொள்ள நேரத்தை வீணாக்கவில்லை. ஒரு வழிபோக்கர் வீட்டுகளில் எல்லாம் தானம் எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த சாப்பிட்டு கொண்டு இருந்து பார்க்கும்போது அங்கே
ஒரு கிளி 2 குஞ்சுகளை பொறித்திருக்கிறது. 2 குஞ்சு கிளி குஞ்சுகள் இருக்கிறது. இவர் அந்த குஞ்சை கையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு வீட்டில், ஐயா நீங்கள் 2 கிளி குஞ்சை வச்சிருக்கிறீங்க, ஒன்றை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வளர்க்குறோம் என்று கேட்குறாங்க. நல்லதம்மா, நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் வளங்க, நல்லபடியாக வளர்த்துருங்க அப்படின்னு ஒன்றை கொடுத்துட்டு அந்த வீட்லேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இவர் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவுடனே ஒரு இறைச்சி கடை இருக்குது. அந்த இறைச்சி கடையில் போய் பக்கத்தில் நிற்கும்போது அந்த இறைச்சி கடைக்காரர், என்னையா கிளி குஞ்சை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதை கொடுங்களை நாங்கள் வளர்க்கிறோம் என்று கேட்கிறார். சரி என்று அந்த குஞ்சையும் ஒரு இறைச்சி கடையிலே கொடுத்து விட்டு போய்விடுகிறார். போய் பல வருடங்கள் கழித்து இந்த குஞ்சுகள்லாம் இருக்கா என்னன்னு பார்ப்போம் என்று மறுமுறையும் வருகிறார். மறுமுறை வரும்போது இந்த வீட்டிலே கொடுத்த குஞ்சு அங்கே யாரும் இல்லாத நேரத்திலே வெளியில் இருந்து கொண்டு இவரை பார்த்த உடனே, ஐயா வாங்க, ஐயா வாங்க, இருங்க, உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, அம்மா வந்துடுவா, இப்போ சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு வேறு என்ன வேணும், என்ன உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த கிளி பக்குவமாக கேட்கிறது. இதையெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து அந்த இறைச்சி கடைக்கு போகிறார். அங்கே போகும்போது அங்கேயும் அந்த கிளி இருக்கிறது. அந்த கிளி இவரை பார்த்து, ஐயா உங்களுக்கு தனி இறைச்சியாக வேண்டுமா, இறைச்சி வேண்டுமா, இறைச்சி என்றால் என் தனி இறைச்சி என்றால் 600 ரூபாய் விலை, எலும்பும் கறியும் என்றால் 400 ரூபாய் விலை, உங்களுக்கு எந்த கறி வேண்டும் சொல்லுங்கள், எடுத்துக்கொண்டு போங்கள் என்கின்றது அங்கே அந்த கிளி. இவர் இதெல்லாம் நினைத்து பார்க்க போகும்போது எந்த கிளியும் எந்த பிள்ளைகளும் எந்த இடத்தில் வளர்க்கப்படுகிறார்களோ அந்த வளர்ப்புக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறது. ஆகையினால் ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் இந்த வீட்டு கிளியை போல இந்த மாணவ செல்வங்களை வளர்த்து நல்ல கிளியை நல்ல பக்குவமுடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்துக்களை வாரி வழங்கிய ஐயாவுக்கு நன்றி.
கவர் ஆக மாட்டேங்குது. நான் மரம் மாற்றி பின்னாடி போறாங்க எல்லாரும். அதே மாதிரி ஆடு தெரியல. சிறப்பான நடனம் ஆடிய மாணவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல ஒரு 2 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். Let's listen to the rhythm.
மாமே. சிறப்பான தரமான சம்பவங்களை இங்கதான் பார்க்க போறோம். சூப்பர் சூப்பர் எல்லாம் கை
விக்கிரி முன்னுக்கு அந்த பாட்டு நான் கேட்டது இந்த சூழ்நிலை நான் பார்த்து கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது
போட்டேன் சாங்னா அதான் என் சாங் என்ன டான்ஸ் என்ன மியூசிக் அப்படின்ற இந்த சீன் போடுங்க பாட்டே போடுவோம்
கவனிக்கிறியா? நல்லா படிக்கிறியா? ஒழுங்காதாம்மா கவனிக்கிறேன், ஒழுங்காதாம்மா படிக்கிறேன். போர்ஷன் தாம்மா அதிகமா இருக்கு. இல்ல வர வர மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது, அதான்ப்பா கேக்குறேன். போர்ஷன் தாம்மா அதிகமா இருக்கு. சிலபஸ்லாம் மாறிடுச்சு. டீச்சர்ஸ்மே ஒன்றும் தெரியலம்மா. அப்புறம் எப்படிமா ஒழுங்கா சொல்லி தர்றாங்க? டியூஷன் ஏதோ அரேஞ்ச் பண்றேன். டியூஷன்லாம் வேணாம்மா, சரணாரி உட்காந்து படிச்சிடலாம். காப்பி எங்கம்மா? இருப்பா, ரெடி பண்ணிட்டு வரேன். விஜய், 2 விஷயம் மனசுல நல்லா வச்சுக்கோ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். 2வது விஷயம், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நல்லா மனசுல வச்சுக்கோ. இதேதான் சொல்றீங்க, கனவுல கூட வந்து சொல்ற மாதிரி இருக்கு. போங்கம்மா. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபி ரெடி பண்ணிட்டு வரேன். விஜய், விஜய், உன்னோட போன் எங்க? பேக்ல தாம்மா இருக்கு, சைடு ஜிப்ல பாருங்க. ஒழுங்காதான் இருக்கான். இந்த தேவையில்லாத வேலையை போன்ல பாக்கல. ஏன் நான் பெத்த பிள்ளை நல்ல பிள்ளையாதான் இருக்கு. என்னடி விஜய்க்கு போன வச்சு என்ன பாக்குற? இல்லங்க, போன் அவன் ஒழுங்காதான் யூஸ் பண்றானா, எப்படி யூஸ் பண்றான்னு செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். காலைல ஸ்கூல்ல கொண்டு விடும்போது போன் ஆஃப் பண்றான், சாயந்தரம் வரும்போது ஆன் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனோட சிம் கார்டு நான் தான் ஃபேமிலி ஆப்ல டேக் பண்ணி வச்சிருக்கேன். அவன் நல்லா தான் இருக்கான். வீடு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. டெக்னாலஜில நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம பையன் என்ன பண்றா நம்ம தான் பார்க்கணும். சரிங்க, நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அவன் காஃபி கேட்டா சேர்ந்து குடிக்கலாம். ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குடா. அதுல ஃபுல்லா இருக்குடா. அதனால கொண்டு வந்து கொடுத்தேன். டேய் மச்சான், வையடா அடிங்க. கார்த்தியா வாடா, நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வாடா பார்க்கலாம். ஸ்கூலுக்கு அப்புறம் போய்க்கலாம். வாடா. சரி வரேன்டா. நீங்க போங்கடா. டேய் எப்படிடா அடிச்சாலும் அதுல அப்படிதானே ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருந்தா ஏமாத்திட்டு இருக்கடா. உன்கிட்ட இன்னும் நிறைய அடிச்சாலும் வரும்டா. அடிச்சாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லா அம்மாவா நிறைய அப்பாவும் இருக்கும். டிஜிட்டல் புள்ளி நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன், என்ன ஆப் பேசுறேன், என்ன சைட் போறேன்னு என் சிம் கார்டை வச்சு ட்ராக் பண்றாங்கடா. நான் யாரு? புலிக்கே புலி இல்ல. அதான் அடே, அப்ப நீ வேற சைட் போனா உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்ணுவ? அதுக்கெல்லாம் வேற செட்டிங்ஸ் இருக்குடா, எங்க அப்பானால கண்டுபிடிக்க முடியாது. உன் டென்ஷன் இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும்டா. என்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு நீ லீடரா இருக்க. வீட்டுக்கு போனா பூனை மாதிரி ஆயிடுறடா. சரி வாடா, போறதுக்கு கிளாஸ் கட்டி போலாம். சரிடா. கொண்டாடா. குட் மார்னிங், எல்லாரும் உட்காருங்க. என்னப்பா இந்த எக்ஸாம் பேப்பரை பாத்தீங்களா? மார்க் இவ்வளவு கம்மியா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா பப்ளிக் எக்ஸாம்ல கோட்டை விட்டுறீங்க போல இருக்கு. சரி வாங்க பாடத்துக்குள்ள போலாம். தொட்டனைக்கு ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைக்கு ஊறும் அறிவு. அதாவது ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதுபோல படிக்க படிக்க அறிவு வளரும். சரி பெல்லடிங்க. சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. விஜய் நீ மட்டும் இரு. என்ன விஜய், ஃபர்ஸ்ட் டைம் வாங்குவ, இப்ப டாப் 10 கூட வரல, என்னாச்சு? எக்ஸாம் டைம்ல ஃபீவர் ஆயிடுச்சு. அதான் டியூஷன் பண்ணல. இனிமே நீ ஒழுங்கா படிச்சாதான் வருங்காலத்துல நீ நல்ல வேலைக்கு போகலாம். இனிமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கணும், சரியா? ஓகே மிஸ். சரி வாடா, நான் வீடியோ காட்டுறேன் சொன்னேன்ல. வாடா, செமையா இருக்கும். கார்த்தி அதுதான் எத்தனை வரும்.
கிளாஸ் டைம்ல மரத்தடியில என்னடா வேலை? அது என்னடா கையில? போன் வச்சிருக்கியா? குடுறாத. ஸ்கூலுக்கு போன் பண்ணிட்டு இருக்கலாம்னு தெரியாதா? ஸ்கூலுக்கு போன் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்க. உங்க அம்மாட்ட பேசணும்னா உங்க அம்மாட்ட தான் நான் போனை கொடுக்கணும். Go to your class now. இங்கிலீஷ். ஹலோ, யார் பேசுறது? நான் விஜயோட கிளாஸ் டீச்சர் அனுசியா பேசுறேன். சொல்லுங்க மேம். உங்களோட நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். விஜயோ டெலீட் ஆயிடுச்சு மேம். சொல்லுங்க மேம். இது உங்க பையனோட புது நம்பர். இல்ல மேம், அவன் போன் வச்சிருக்கான். ஆனா அது இந்த நம்பர் கிடையாது. இது உங்க பையனோட புது நம்பர் தான். நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வாங்க. ஏன் மேம், எதுவும் பிரச்சனையா? நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம். உள்ள வாங்க. ஸ்கூல்ல என்னடா பிரச்சனை? சொல்லாம சொல்லு. கிளாஸ் டைம்ல போன் யூஸ் பண்ணியா? அது யாரோட போன்டா? போன் என்னோட தான்மா. சிம் கார்டு தான்மா என் ஃப்ரெண்டோடது. அவன் என்ன போன் வச்சிலாம சிம் மட்டும் வச்சிருக்கானா? அவனோட போன் டேமேஜ் ஆயிடுச்சுமா. சரி, அத ஈவினிங் டைம்ல பண்ணாம எதுக்குடா கிளாஸ் டைம்ல பண்ணீங்க? अभी देखो ना। ഞാൻ കേട്ടേ മാറി
ஏழாம் வகுப்பு ஆனா பிரிவு சா விஸ்வன் நிறைந்து வா. ஏழாம் வகுப்பு ஆவணா பிரிவு சே தரணி ஸ்ரீ தாரணி ஸ்ரீ தாரணி ஸ்ரீ எட்டாம் வகுப்பு ஆனா பிரிவு ரா சூரிய பிரகாஷ்
8ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு கரவோசை எழுப்பலாமே. நீங்களும் வாங்க வேண்டும் அடுத்த வருடம். 9ஆம் வகுப்பு ஆனா பிரிவு மா பிரவீனா. கரவோசை எழுப்புங்கள். 9ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு டி சுந்தரம். சுந்தரம் ஏமாப்பா. 10ஆம் வகுப்பு ஆனா பிரிவு நீ விக்டர் மேத்யூ. கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தலாம். மதன் பதிவு உலக பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களின் விவரம். இது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அடுத்த வருடம் நீங்களும் இந்த பரிசினை வெல்ல வேண்டும் என்பதற்காக, உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமது தலைமை ஆசிரியர் அவர்களால் சிறப்பு பரிசு அளிக்கப்படுகிறது. 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு ரா மாரியம்மாள். 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு ரா மாரியம்மாள். வாழ்த்துக்கள். கரவோசை எழுப்புங்கள். 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு டி குகாஸ்ரீ ரா சூரிய பிரகாஷ். இந்த இருவரும் இந்த பரிசினை தட்டி செல்கிறார்கள். கரவோசை எழுப்பி வாழ்த்துக்கள். 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு சே யுவதர்ஷினி. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு சே யுவதர்ஷினி. 9ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு டி சுந்தரம். அரையாண்டு தேர்வில் பரிசு பெற்ற மாணவனே 100% மதிப்பெண்ணை பரிசையும் தட்டி செல்கிறான். அப்படி என்றால் தினந்தோறும் பள்ளிக்கு வருகை தந்தால் முதல் மதிப்பெண் பெறலாம் என்பது இதன் மூலம் அறிய வருகிறது. 10ஆம் வகுப்பு ஆனா பிரிவு 9ஆம் வகுப்பு ஆவணா பிரிவுக்கு ருமாஸ்ரீ. ருமாஸ்ரீ. 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு கா குணவர்த்தினி கு கனிஷ்கா. கா குணவர்த்தினி கு கனிஷ்கா. 11ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு சு அட்சய கீதா. 12ஆம் வகுப்பு ஆனா பிரிவு ஸ்ரீ சதா சோ அன்னபூரணி. சதா என்ற மாணவி அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதற்காக மதிப்பெண் வாங்கினார். சதாவுடைய சகோதரன் தான் சுந்தரம். வாழ்த்துக்கள். அனைத்து மாணவர்களும் கரவோசை எழுப்பி வாழ்த்துக்கள் கூறலாம். அவர்களின் பெற்றோர்களுக்கு முதல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் மாணவர்களின் பெற்றோர்களே இப்பரிசினுக்கு உரியவர்கள். பேச்சு போட்டிக்கான பரிசுகள் வழங்க இருக்கின்றன. பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பவர் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பேச்சு போட்டியில் ரா தன்யாஸ்ரீ 6ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு முதல் பரிசு. 7ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு எஸ் சியாமலா 2ஆம் பரிசு. 7ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு எஸ் தாரணி ஸ்ரீ 3ஆம் பரிசு. ஏய் போட்டோ எடுப்பாங்க போப்பா. கரவோசை எழுப்பி வாழ்த்து கூறுங்கள். கவிதை போட்டி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவியருக்கு மா ஹர்ஷினி 6ஆம் வகுப்பு பி பிரிவு முதலிடம். மா ஹர்ஷினி 6ஆம் வகுப்பு பி பிரிவு முதலிடம். வாழ்த்துக்கள் கூறுங்கள்.
போட்டியில் 9 முதல் 10ஆம் வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு சா பிரியா 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு. சா பிரியா 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு. பிரியா மிஸ் அனைத்து மாணவர்களும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். கவிதை போட்டி 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதலிடம் வா பிரவீனா. வா பிரவீனா. விரைந்து வாமா. சார் விடுங்க. பேச்சு போட்டி 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசை தட்டி செல்கிற ஆ சாமி ஐயா சொல்ல ஆவணா பிரிவு. ஆனா மகா 11th ஆ பிரிவு 2ஆம் இடம். கா சக்தி 11th சி 3ஆம் இடம். இரண்டு வா. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான கவிதை போட்டியில் முதல் பரிசினை 12ஆம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்த ஆ அனுவர்ஷினி பெற்று செல்கிறார். இரண்டாம் இடத்தை 12ஆம் வகுப்பு ஈனா பிரிவு பூமிகா. மூன்றாம் இடத்தை 11ஆம் வகுப்பு ஈ பிரிவு கோ சசிகா. வாழ்த்துக்கள் மாணவிகளுக்கு கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்க இருக்கின்றன. பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க இருப்பவர் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 7ஆம் வகுப்பு பி பிரிவை சார்ந்த மணிகண்டன் முதல் பரிசு. 7ஆம் வகுப்பு பி பிரிவை சேர்ந்த விஷ்ணு சரண். 6ஆம் வகுப்பு பி பிரிவை சேர்ந்த ஸ்ரீதீபன். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாய்ஸுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தவனேஷ் 9th B, மகேஸ்வரன் 9th B, சமீர் முகமது 7th A. மாணவ மாணவிகள் அனைவரும் பரிசு வாங்குபவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் விக்னேஸ்வரன் 7ஆம் வகுப்பு பி பிரிவு, நரேஷ் 6ஆம் வகுப்பு பி பிரிவு, சரோஜ் 7ஆம் வகுப்பு பி பிரிவு. குரலோசை வேண்டாம், கரவோசை மட்டும். 8, 9ஆம் வகுப்புக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முகிலன் 9th B, கஜேந்திரன் 8th B, ராமன் 9th B. விவரம் முகமது பர்வேஸ், சித்திகேஷ், ஹரிஷ் இணைந்து வந்த பரிசினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் கரவோசை எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். 8, 9க்கான லாங் ஜம்ப் நீளம் தாண்டுதல் போட்டியில் சூரிய பிரகாஷ் 8th A, ராம்குமார் 8th B, திருமலை 8th B.
எல்லோரையும் கரவோசை எழுப்புங்கள் என்று கூற வேண்டுமா? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இ பிரவீனா 98, கே விசாலினி 98, ரா நித்யஸ்ரீ 8B. தேவமாமா ஆறாம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கான மாணவிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கா ராகவி 7th B, தே தாரணி பிரியா 7th B, தே தாரணிகா 6th B. கைத்தட்டி உற்சாகப்படுத்து. 8, 9 மாணவிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஆர் சுவாதி 98, கா அனுசியா 98, கா அஜிதா 88. மாணவிகளுக்கு மாணவிகள்